சொன்னா சொருபத்தை வணங்காத அந்த 3 பேரை கட்டி போடு. 4 பலசாலிகள் வந்தார். 3 ஊழியர்களை கட்டி போடுவதற்கு 4 பலசாலிகள் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெய்வத்துக்கு பயந்து வரும்பொழுது இருக்கும் பொழுது பலசாலியாய் காணப்படுகிறதான பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் வந்து நம்மை கட்டி போட்டுக் கொண்டே இருக்கும். நாம் நல்லாய் வாழ வேண்டும் என்று நினைப்போம், நன்மையாய் வாழ வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் இந்த உலகத்திலே காணப்படுகிற சில பிரச்சனைகள் நம்மை கட்டி போட நினைத்துக் கொண்டே. சிலர் சொல்லுகிறார்கள், பிரச்சனையை பார்த்து எங்களை கட்டி போட பலசாலிகள் வருகிறார்கள் என்று. சூளை 7 மடங்காக மாற்றப்பட்டது. முட்டாளே, சாக போகிறவனுக்கு 1 மடங்கு கூட்டினால் என்ன, 7 மடங்கு கூட்டினால் என்ன? சாக போகிற சாகத்தான் போகிறான். சூளையை நெருப்பு ராஜா சொல்கிறான் 7 மடங்காக மாற்றும் என்று சொல்லி 7 மடங்காக மாற்றும் பொழுது புரியவரை நேபுகாத்நேச்சருக்கு நடந்தது என்ன? தூக்கி போட போனவரும் அந்த அக்கினிலே எரிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உள்ளே உயிரோடு தான் இருக்கிறீர்களா? ஆமா, நேபுகாத்நேச்சர், நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம். உடனே கேட்கிறான், அவர்களை வெளியே கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறான். அவன் பார்க்கும் பொழுது அந்த 3 பேரோடு சேர்ந்து 4வது ஒருவரும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அக்கினி சூளையான காரியங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம்முடைய தெய்வமாக அவர் காணப்படுகிறார். கர்த்தரை நம்பினவர்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் நம்புங்கள், பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அக்கினி உங்களை காக்க போவதை பார்ப்பீர்கள். சோதனை மனம் வீசாமல் காக்கப்பட போவதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அக்கினியிலே போடப்பட்டாலும் எரியாத துணியோடு எரிந்த மனம் வீசாதபடிக்கு கர்த்தர் அந்த 3 பேரை எப்படி காத்தாரோ அதே போல பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற நம்மை ஆண்டவர் காத்து வழிநடத்த ஒரு பெரிய தெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக